வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை வச்சிருக்கவர் தான் நம்ம இயக்குனர் மோகன்ஜி அவர்கள். இவருடைய படங்கள் வெளிவந்தாலே சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி இவர் திரைப்படங்களை ஒரு கம்யூனிட்டியை வைத்து தான் திரைப்படம் எடுப்பாருன்னு சொல்லி இவர் மீது முத்திரை குத்தப்பட்டிருக்காங்க. அப்படி இவர் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் ஆவார் மோகன்ஜி அவர்கள். இப்போது அவர் போட்டிருக்கக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி என்ன பதிவு போட்டிருக்காருன்னு வாங்க அந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். திருமணமான 2 மாதத்தில் பெண் இழப்பு, கதறி அழுத உறவினர்கள், காதல் திருமணம் குறித்து மோகன்ஜி போட்டிருக்கும் பதிவுதான் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் அதிக வரவேற்பும் பெற்று வருகிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். காதல் திருமணம் குறித்து மோகன்ஜி கூறியிருக்கும் கருத்து தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் மீனா. இவங்க மன்னதானம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் தான் இவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டாங்க. இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் திருமணம் முடிந்த சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் திருமணத்துக்கு பின்பு நாட்கள் மீனாவுடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் வந்தது. யுவராஜ் வீட்டில் நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதனால் மீனா திருமணம் 2 மாதத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்காங்க. இவருடைய இறப்பில் மர்மம் இருக்கிறது என்ற மீனாவின் சகோதரர் ஈரோடு மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தின் முன்பு போராட்டம் செய்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் யுவராஜை காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க. அதனால் தான் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் சோசியல் மீடியா வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமான சாக்கு கொடுத்துருக்காரு. அதில் அவர், ஏமா உனக்கு எவ்வளோ சீக்கிரம் நியாயம் எல்லாம் கிடைச்சதுமா, அந்த தம்பிக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பாராட்டு விழா நடத்தும், பெரிய பொறுப்பு தருவாங்க, இதை சொன்னதுக்கு இப்போ என்னை திட்டுவாங்க, நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க ஒரு அமைப்பு விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள் ஒருவர், நாங்கள் வேற ஜாதி அவங்க வேற ஜாதி என்று பெண்ணின் அக்கா பதிவு பண்ணுறாங்க, அப்போது அந்த பையன் ஜாதி என்ன என்று முதலில் தெரிந்து கொண்டு பதிவு போடு, அதுதான் நியாயம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியன் என்ற ஒரு சில கட்சியை தான் சொல்லுவாங்க, அது உனக்கு தெரியும் என்று கூறியிருந்தாங்க. இதற்கு முன்பு இயக்குனர் மோகன்ஜி எப்போவுமே இந்த ஜாதி காதலில் பிரச்சனை என்று தான் குறிப்பிடுவது சொன்னது இல்லை. ஆனால் நீங்கள் முன்னாடியே ஆஜராகித்தான் சிக்கிக்கொள்வீங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பெற்றோருடைய சம்மதம் ரொம்பவே முக்கியம். ஓரமாக நின்று வேடிக்கை பாரு தம்பி என்று கூறியிருந்தாங்க. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான இயக்குனர் மோகன்ஜி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பழைய வண்ணாரப்பேட்டை என்ற மூலம்தான் மோகன் இயக்குனராக தமிழ் சினிமாவில் எடுத்து வைத்தார். அதன் பிறகு இவர் திரௌபதி, ருத்ரதாண்டம், பாகாசுரன் போன்ற படங்களை கொடுத்திருக்கிறார். அதோடு இவர் படங்கள் எல்லாமே ஜாதியை மையமாக வைக்க எடுக்கப்படும் திரைப்படமாக இவர் மீது முத்திரை கொடுத்துருக்காங்க. இப்போது இவர் போட்டிருக்கும் பதிவு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.